உங்களை யாராவது போடா கழுத அப்படின்னு சொல்லி திட்டினா சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன் தெரியுங்களா? கடினமான உழைப்பு, பொறுமை, புத்திசாலித்தனம் இந்த 3மே கழுதைகிட்ட மிகப்பெரிய சிறப்பம்சம். கடினமா உழைக்கும், ரொம்ப பொறுமையா இருக்கும். ஆனா செயல்பாடு எல்லாம் புத்திசாலித்தனமா இருக்கும். இதுதாங்க கழுதையோட குணாதிசயங்கள். ஆனா எல்லா மிருகங்களை விட கழுதை ஜாஸ்தியா உழைக்கும், அதிகப்படியான உழைக்கும். ஆனா பாரங்களை சுமக்கும், எல்லாம் செய்யும். ரொம்பவே பொறுமையா இருக்கும் கழுதை. ஆனா அதை போய் நீங்க சீண்டிட்டீங்கன்னா ஒரே உதை தான். கழுத உதை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுதான். ஒரு உதையில உங்க எலும்பே ஒடிஞ்சிடும், அப்படி ஒரு உதை விழும். இதுதான் பொறுமைசாலியோட குணம். இந்த மிருகங்கள் இனங்கள்லேயே கழுதை அதிகமா உழைக்கக்கூடியது. ஆனா அது இப்பெல்லாம் கண்ணிலே படல. சில காலமா, சில நாட்களா அண்ணாமலை நகர், இந்த உசுப்பூர், மாரியப்பா நகர் சைட்லாம் இந்த கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எங்கேருந்து வந்ததுன்னா தெரியல. பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்து பசங்களுக்கு கழுதைன்னா என்னன்னே தெரியாது. கடின உழைப்பு, பொறுமை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருக்கிற வாசி தான் இன்னைக்கு கழுதை இனம் ரொம்ப அழிஞ்சிச்சு. அதே மாரி தாங்க மனிதர்கள்லையும் இந்த 3 குணங்களையும் கொண்ட மனிதர்களை பார்க்கறது ரொம்பவே அரிதா இருக்கு. கழுதை இனம் மாதிரியே தான் இந்த 3 குணங்கள் படைச்சவங்களும் இந்த சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம்.